நாம் தமிழர் ஆட்சி செயல்பாட்டு வரைவு 2026. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தமிழ்மறை 1033. வள்ளுவ பெருமகனார். நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா கோ. நம்மாழ்வார். வேளாண்மை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணிலுண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். பெரும்பாவலன் பாட்டன் பாரதி. வேளாண்மையை ஓர் அரசு தொழிலாக அறிவிக்க வேண்டும். அரசு கையகப்படுத்தி நிலங்களை சீரான அளவிலான பண்ணைகளாக பிரித்து ஊரக மக்களுக்கு குத்தகைக்கு விட வேண்டும். அந்த பண்ணைகள் கூட்டு பண்ணை முறையில் வேளாண்மை செய்யப்பட வேண்டும். அரசின் விதிகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் இணங்கவே இந்த பயிர்முறை இருக்க வேண்டும். அண்ணல் அம்பேத்கர். கடைசி மீனும் பிடிக்கப்பட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி ஆறும் நஞ்சான பிறகுதான் இவர்களுக்கு தெரிய வரும் பணத்தை சாப்பிட முடியாதென்று. ஒரு நாட்டில் ஓர் உழவன் ஏழையாக இருக்கிறான் என்றால் அந்த நாடே ஏழை நாடாகத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். வேளாண்மையை கைவிட்ட அனைத்து நாடுகளும் மோசமான விளைவுகளை சந்தித்து வருகின்றன. இன்று ஓர் உழவன் தற்கொலை செய்து கொண்டு சாகின்றான் என்பது வெறும் செய்தி அல்ல. நாளை நாம் உணவில்லாமல் சாகப் போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு. எந்த தொழிற்சாலையும் அரிசியையும் பருப்பையும் காய்கறிகளையும் உருவாக்குவதில்லை. அவை நிலத்தில்தான் விளைந்தாக வேண்டும். விளை நிலங்களிலெல்லாம் தொழிற்சாலைகள் தொடங்கிவிட்டால் தொழிற்சாலை வேலை தரும், சம்பளம் தரும். சாப்பாடை தருவது யார்? பசி வந்தால் மானம், குடிப்பிறப்பு, கல்வி, ஈகை, அறிவுடைமை, கொடை, தவம், உயர்வு, தொழில் முயற்சி, காமம் என்ற 10 உயர் குணங்களும் பறந்து போகும் என்றார் ஔவை பெரும்பாட்டி. எனவேதான் மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு வேளாண்மை சார்ந்து பசுமை தாய்மை பொருளாதாரம் என்று முன்வைக்கிறோம். காந்திய தத்துவத்திற்கு பொருளாதார வடிவம் அமைத்து கொடுத்த சேசி குமரப்பா அவர்களின் பொருளாதார கொள்கையை பின்பற்றுகிறோம். 90 விழுக்காடு மக்கள் இறைச்சி உண்கிறார்கள். 90 விழுக்காடு மக்கள் பால் அருந்துகிறார்கள். 90 விழுக்காடு மக்கள் முட்டை சாப்பிடுகிறார்கள். 100 விழுக்காடு மக்கள் காய்கறி உணவை எடுத்துக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் வேளாண்மையில் இருந்துதான் வருகின்றன. அப்படி என்றால் இதை விளைவிப்பது யார்? பன்னாட்டு தனியார் நிறுவனங்கள் கையகப்படுத்தும் முன்பாக அரசு நிறுவனமாக வேளாண் துறை மாற்றப்படும். இது நாம் பயன்படுத்தும் வேதிப்பொருள் உரங்களாகும். இன்று நாம் பயன்படுத்தும் வேதிப்பொருள் உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் உண்மையில் பூச்சிக்கொல்லிகள் அல்ல, அவை உயிர்கொல்லிகள். நம்மாழ்வார் அவர்கள் குறிப்பிட்டது போல பூச்சிகளை கொல்வதாக கூறி மாந்த உயிர்களை கொல்லும் நச்சுகளாக அவை மாறிவிட்டன. இதனால் மண்ணும் நஞ்சாகிறது, விளையும் உணவும் நஞ்சாகிறது. நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்பதே எமது முழக்கம். நஞ்சை கொண்டு வந்த பசுமை புரட்சி. உணவு பஞ்சம் என்ற காரணத்தை கூறி புதிய வேளாண்மை என்ற பசுமை புரட்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்திய நஞ்சு தன்மை கொண்ட வெடிமருந்துகளின் மூலக்கூறுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட பூச்சி மருந்துகளையும் உரங்களையும் நம் மண்ணில் கொட்டினார்கள். அதில் நம் மண் வளம் அழிந்து போனது. தமிழ்நாட்டின் விளைநிலங்கள் வளமிழந்திருக்கிறது என்பதை மாநில நடுவண் அரசுகளின் அறிக்கைகளை உறுதிப்படுத்துகின்றன. எந்த நாடுகள் நமக்கு பூச்சிக்கொல்லு மருந்துகளையும் வேதி உரங்களையும் அனுப்புகிறதோ அந்த நாடுகளை இங்கு விளையும் உணவுப் பொருட்களை வாங்குவதில்லை. இதனால் வேளாண்குடி மக்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு பன்னாட்டு விலை இல்லை, இசைவேற்பு இல்லை. வேதி உரங்கள் பயன்படுத்தியதால் புதிய புதிய நோய்களும் தோன்றியபடி இருக்கின்றன. கேரள மாநிலத்தில் எண்டோசல்ஃபான் என்ற வேதி உயிர்கொல்லி பயிர்களுக்கு அதிகம் பயன்படுத்தியதால் நரம்பியல் தொடர்பான நோய்கள் பெருமளவில் தோன்றி பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இப்படி பல சான்றுகளை எடுத்துக்காட்டாக கூறலாம். தமிழக வேளாண் பல்கலைக்கழகங்களில் இயற்கை வழி மரபு வேளாண் ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதில் ஈடுபடும் தன்னார்வலர் செயற்பாட்டுக்கு நாம் தமிழர் அரசு ஆதரவு அளிக்கும். பல்லுயிர் பெருக்கம், உயிர் சூழல். தற்போதுள்ள வேளாண் நிலம். தமிழகத்தில் தற்போதுள்ள மொத்த வேளாண் நிலப்பரப்பு, விளை நிலப்பரப்பு 79,38,038 வரம்பு. மொத்த நிலப்பரப்பில் இது ஏறத்தாழ 60.9 விழுக்காடு. வேளாண்மை நடக்கும் மொத்த நிலப்பரப்பு நிகர விதைப்பு பரப்பு ஏறக்குறைய 48,38,038 வரம்பு. இதில் 40 விழுக்காடு தான் நெல், கரும்பு விளையும் நஞ்சை நிலம். மீதம் 60 விழுக்காடு மானாவரி நிலம். தற்போது உணவு பயிரை விட பணப்பயிர் தான் அதிகம் பயிரிடப்படுகிறது. இது உணவு தட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும். எனவே படிப்படியாக தேவைக்கேற்ப பணப்பயிர் விளைச்சலை குறைத்து உணவு பயிர் விளைச்சலை பெருக்கி இழப்படையாத சீரமைப்பை செய்வோம். இதுவரையில் இருந்த ஆட்சியாளர்கள் வேளாண்குடிகளின் மண் வளத்தை பற்றி அக்கறைப்படவில்லை.
அதை மீட்பதற்கான தீர்வையும் முன்வைக்கவில்லை. மக்களிடமிருந்து நிலம் குத்தகை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் பேசும்போது 21 இலக்கம் குறுக்கம் புதிய வேளாண் விளைநிலங்களை உருவாக்குவோம் என்று கூறினார். ஆனால் உருவாக்கவில்லை. நாம் தமிழர் அரசு 21 இலக்கம் குறுக்கம் வேளாண் நிலங்களை உருவாக்கும். அரசு நிலங்கள் இல்லாத மாவட்டங்களில் தனியார்களிடம் 30 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் குத்தகை நிலங்கள் புறப்படும். அரசு கட்டாயப்படுத்தாது, விரும்பினால் கொடுக்கலாம். அதோடு அவர்கள் விரும்பினால் நிலத்தில் வேலை செய்யலாம். அதற்குண்டான ஊதியமும் வழங்கப்படும். 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குத்தகை புதுப்பிக்கப்படும். நிலத்தின் உரிமை நிலத்தை ஒப்படைத்தவர்கள் பெயரிலே இருக்கும். தமிழக வேளாண் பல்கலைக்கழகங்களில் இயற்கை வழி மரபு வேளாண் ஆய்வாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதில் ஈடுபடும் தன்னார்வலர்களின் செயல்பாட்டிற்கு நாம் தமிழர் அரசு ஆதரவு அளிக்கும். இயற்கை வேளாண்மை. வேதி உரங்கள் இல்லாமல் வேதிப்பொருட்களாலான உரங்களை கொண்டு செய்யப்படும் வேளாண்மை முற்றிலுமாக தடை செய்து இயற்கை வேளாண்மையை மீட்டெடுப்பது நமது அரசின் முதல் கடமை. தமிழகத்தில் நம் மரபு நெல் வகை ஏறத்தாழ 1 இலக்கம் வரை இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. 10,000 ஆண்டுகளாக நாம் அரிசி உணவுகளை உட்கொண்டு வந்திருக்கிறோம். அவைகள் அனைத்துமே நமக்கு நோய் தீர்க்கும், நோய் வராமல் தடுக்கும் நெல் வகைகளாகவே இருந்துள்ளன. பசுமை புரட்சி என்ற ஏமாற்று திட்டம் கடந்த 60 ஆண்டுகளில் நம் மரபு நெல் வகைகளை வேளாண் முறையை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிவிட்டது. பூச்சி மருந்துகளின் உதவியோடு விளையாடக்கூடிய ஒட்டுரக ஐஆர் வகை நெல் வகைகள் உட்பட பல விதைகளையும் கொடுத்து மரபு விதைகளை அழித்து விட்டார்கள். நமது நெல் வகைகள் எல்லாம் குறைந்தது 3 அடிக்கு மேல்தான் இருந்தது. அடி காற்றுக்கு, நடு மாற்றுக்கு, நுனி வீற்றுக்கு என்ற பழமொழியே உண்டு. கதிர்கள் எல்லாம் வீற்றுக்கும், நடுவில் உள்ள பகுதி மாற்றுக்கு வைக்கோலாகவும், அடியில் உள்ள பகுதி கழனிக்கே உரமாகவும் இருந்து வந்தது. இந்த பயிர்கள் வெள்ளத்தையும் வறட்சியையும் தாங்கிக் கொள்ளும் வகைகளாக இருந்தன. பசுமை புரட்சி என்று கொண்டு வந்த புதிய குட்டை வகை நெற்பயிர்களுக்கு நிறைய தண்ணீர் தேவைப்பட்டது. வறட்சியையும் வெள்ளத்தையும் எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது. தவிர மாற்றுக்கு தேவையான வைக்கோல் தீவனத்தையும் அளிக்க முடியாமல் போனது. அதனால் மாட்டினவும் அழியத் தொடங்கியது. ஒவ்வொரு முறையும் விளைச்சலில் இருந்து நாம் விதைகளை எடுத்து அடுத்தடுத்த பருவத்திற்கு பயன்படுத்தினோம். ஆனால் பசுமை புரட்சி செய்த மோசடியால் ஒவ்வொரு முறையும் பன்னாட்டு நிறுவனங்கள் திணித்த புதிய விதைகளை விலை கொடுத்து வாங்கி வருகிறோம். மரபு விதை பாதுகாப்பை கைவிட்டோம். அப்பா வேளாண் பெருங்குடியோன் நம்மாழ்வார் அவர்களின் முயற்சியோடு பல தன்னார்வ உழவர்கள் காணாமல் போன நம் மரபு நெல் வகைகள் ஏறத்தாழ 126 நெல் வகைகளை மீட்டு எடுத்திருக்கின்றார்கள். அவ்வாறு மீட்கப்பட்ட பூங்கார் நெல், மாப்பிளை சம்பா, கருடன் சம்பா, சிவப்பு கவுனி, பனங்காட்டு குடக் வாழை, கருத்தக்கார், சண்டிகார், கருங்குரவை, குருவை களஞ்சியம், தூய மல்லி, தங்கச்சம்பா, நீலச்சம்பா, கொப்புளி சம்பா, கிச்சடி சம்பா, இலிப்பை சம்பா, 60ஆம் குருவை, சீரக சம்பா, காட்டி ஆனம், சொர்ணமுசிறி, சிவப்பு குருவிக்கார், கருப்பு கவுனி, மிளகி, சம்பா மோசனம், கைவிர சம்பா உள்ளிட்ட 126 நெல் வகைகள் நமது தமிழ் தேசிய நெல் வகைகளாக அறிவிக்கப்படும். முழுமையாக மரபு விதைகளை மீட்டெடுத்து அதிலிருந்து மரபு வேளாண் முறைக்கு திரும்பும் வகையில் தமிழகம் முழுவதும் மரபு விதை பண்ணைகள் ஏற்படுத்துவதோடு விதை சேகரிப்பு குழுவும் அமைக்கப்படும். மரபு மாற்றப்பட்ட விதைகள் மற்ற குட்டை பயிரை ஒழித்து தொன்று தொட்ட வேளாண் முறையை கொண்டு வருவோம். உலகே இயற்கை உணவுக்கு திரும்புகிறது. அந்த தேவைக்கு ஈடு கொடுக்கும் விளைச்சல் இல்லை. நாம் தமிழர் அரசு கூட்டுணைவு பண்ணைகளை உருவாக்கி அரசு பணியாக மாற்றி வேளாண்மை செய்யும். வேளாண்மை என்பது தொழில் அல்ல, எங்கள் பண்பாடு, எங்கள் வாழ்வியல். மரபு நெல் விதை வகைகளை பயிரிடுவோருக்கு அரசு தரப்பில் அனைத்து சலுகைகளும் வழங்கி அவர்களுக்கான மானியமும் கொடுக்கும். தேசிய நெல் வகைகள் அனைத்தும் இயற்கை வேளாண் முறையிலேயே விளைவிப்பதற்கான அனைத்து உதவி நடவடிக்கைகளும் செயல்படுத்துவோம். 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் முற்றிலும் தடை செய்யப்படும். வேதிப்பொருள் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு மாற்றாக இயற்கை வழியிலான பூச்சிகளை விரட்டும் மருந்துகளையும் இயற்கை உரங்களையும் உருவாக்கி வேளாண் குடிகளுக்கு வழங்குவோம்.